நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரமே பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து உண்மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதை எங்களுடைய இருதயத்திலே பாதுகாத்து எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் உம்முடைய அரசுக்கேற்ற ஒழுக்கத்திலே நாங்கள் வளரவும் உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். 60ஆம் நாள் எனும் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு திருவசனங்கள் 26 தொடங்கி 32 வரை அடங்கிய திருவார்த்தைகளை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் என்பவைகளே. வேதத்துக்காக தோத்திரம் ஓமக்கொண்டாவதாக தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அளியும். அனைவரும் வருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, வாலிபிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். 60ஆம் நாளிலும் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே அறிவொளி ஊட்டும் ஆண்டவரின் வார்த்தை பற்றுறுதி வாழ்வுக்கும் ஒழுக்கத்திற்கும் வழிநடத்துகின்ற வார்த்தை. The enlightening word towards faith and order என்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. செக்ஸா கெசிமா என்று சொல்லி லத்தீன் கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு 60ஆம் நாள் என்பது பொருள். 60ஆம் நாள் என்பது ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு முன்பாக வருகின்ற 60ஆம் நாள் என்பது பொருள். அது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வராது. இந்த வருகின்ற வாரத்திலே அது வீக் டேஸில் தான் வரும் 60ஆம் நாள். 70ஆம் நாள் வந்து சரியாக ஞாயிற்றுக்கிழமையில் வரும்.
அந்த 60ஆம் நாளை ஒட்டிய ஞாயிறு என்பதனாலே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு 60ஆம் நாள் என்ற பெயரை கொடுக்கிறார்கள். இந்த நாளிலே கடவுளின் வார்த்தை பற்றுறுதி வாழ்வுக்கும் ஒழுக்கத்திற்கும் அறிவை தெளிவுபடுத்துகின்ற வார்த்தையாய் இருக்கிறது என்பதை இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி அதனை ஒட்டி இருக்கின்ற திருமறை பாடல்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். திருப்பாடல் 19 7 முதல் 14 வரை பகுதியிலே நாம் படிக்கின்ற போது கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் வழிகாட்டுகின்ற துணையாய் இருக்கின்றன. கடவுளின் வார்த்தை தூய்மையானது. அது கட்டளைகளாலும் நிபந்தனைகளாலும் நியமங்களாலும் நிறைந்தவைகளாய் இருக்கின்றன. ஆகவே கடவுளின் வார்த்தை கட்டளைகளாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையின் வார்த்தையாய் இருக்கிறது. இந்த கட்டளைகளும் இந்த உடன்படிக்கையிலும் எத்தகைய தன்மை உடையதாய் இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அவை நான் இடையில டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கடவுளினுடைய வார்த்தைகள் கட்டளைகள் என்பவை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகின்ற தெளிதேனிலும் இனிமையாய் இருக்கிறது என்று சொல்லி திருப்பாடலாக்கியோன் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகின்ற தெளிதேனிலும். தேன் அப்படின்னு ஒன்று நமக்கு என்ன நினைவு வரும்? இனிப்பா இருக்கும் இல்லையா? அது சுவை. தேன் என்ன சுவை அப்படின்னு கேட்டோம்னா இனிமையானது, இனிப்பா இருக்கும் இல்லையா? தேன் அப்படின்னாக்க அதற்கு நிறைய பொருள் இருக்குது. என்ன? மருத்துவ குணம் உடையது, தூய்மையானது, தூய்மையான ஒரு மருந்து. குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்றோம்? அதற்கு இனிப்பு கொடுக்குறோம். அதுக்கு சர்க்கரை கொடுத்தோம்னா என்ன ஆகும்? சளி பிடிச்சிக்கும். இருமல் தொல்லையினால குழந்தைக்கு தொடக்கத்திலேயே நுரையீரல் பிரச்சனை வந்துடும். ஆனால் தேன் கொடுத்தனா அந்த பிரச்சனை இருக்காது. அந்த தேன் எப்படிப்பட்ட தேனாக இருக்குன்னா கார்பரேட் தயாரிக்கின்ற தேனாக இருக்கக்கூடாது. பாட்டிலில் அடைத்து வைத்து கம்பெனிலேருந்து வருகின்ற தேன் என்பது அது தேனாக நமக்கு தெரியாது. இப்போ எண்ணெய் விளம்பரம்லாம் பார்த்தோம்னா கையில் ஒட்டாது, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா? தண்ணீர் போல இருக்கும். தண்ணி மாரி இருக்கிறது எப்போ எண்ணெயாக இருக்கும் இல்லையா? 100 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்க முடியுமா அப்படின்னா எண்ணெய் வாங்க முடியாது. அப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறான்னா அது உண்மையாலுமே எண்ணெயாக இருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் யதார்த்தமான விஷயம். அப்போ தேன் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையான தேனாக இருந்தால் அதை குடிக்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இருமலோ சளியோ பிடிக்காது. தூய்மையான தேன் என்பது மருந்து. ஏன்னா அது பல்வேறு பூக்களினுடைய மகரந்தங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு அதில் குறை நிறைகள் இருக்கும். எந்த பூவாக இருந்தாலும் அதில் போய் தேனி உட்காரு. சில பூவில் இருக்கிற மகரந்தம் அது வளர்ந்து பெருகுகின்ற போது விஷமாக மாறும். ஆனால் அது பூவாகவே இருக்கும்போது அதில் இருக்கிற மகரந்தம் என்பது நல்லதாகவும் இருக்கலாம். இப்போ கள்ளி செடி இருக்குது அப்படின்னாக்கா கள்ளி பூவையும் போய் என்ன பண்ணும்? தேனி உட்காரும். ஆனால் அந்த ப்ராப்போர்ஷனேட்டாக அது சேருகின்ற போது அது இனிப்பு சுவையாகவும் அது மருந்தாகவும் இருக்கிறது. பாம்பு இருக்குல்ல, அதனுடைய விஷத்தை எடுக்கிறாங்க. பாம்பு பண்ண வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்க? அதனுடைய விஷத்தை எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு எலியை பிடிச்சி கொடுக்குறாங்க, சிக்கனை அறுத்து போடுறாங்க, எல்லா தீவிரமும் போட்டு பாம்பு பண்ணையை வச்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான பாம்புகள் வளர்க்குறாங்க. எதற்காகனா அந்த விஷத்தை எடுக்கிறாங்க. அந்த விஷத்தை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டா உயிர் போயிடும். ஆனால் அதை அதற்குரிய ப்ராப்போர்ஷனேட்டாக மருந்திலே சேர்க்கின்ற போது
பல்வேறு நோய்களை குணமாக்குகின்ற மருந்தாக அது என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. விஷம்தான், ஆனால் அது மருந்தாக மாற்றப்படுகிறது. அதற்கு அதான் அந்த வேதியியல் முறையோட கெமிஸ்ட்ரியோட என்ன பண்ணோம், அந்த கெமிஸ்ட்ரியோடு சேர்த்து அதற்குண்டான அந்த அளவு மதிப்பீடோடு சேர்க்கின்ற போது அதனுடைய விஷத்தன்மை முறிக்கப்பட்டு அது வேறொரு கலவையோடு சேர்க்கின்ற போது அது மருந்தாக மாறுகிறது. உடலில் வருகின்ற கேன்சர் போன்ற வியாதிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போது தேன் என்பது பல்வேறு பூக்களில் அது இனிமையான பூவாக இருக்கலாம், வாசம் தருகின்ற பூவாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அங்கே அதிலிருந்து ஒரு இனிமையான ஒரு சுவையுடைய ஒரு உணவுப் பொருளும் அந்த உணவுப் பொருள் மருந்தாகவும் இருக்கிறது. கடவுளின் வார்த்தைகள் என்பது நல்லவர்களுக்கு தேன் மாதிரி, கெட்டவர்களுக்கு அது விஷம் மாதிரி தெரியும். கடவுளின் வார்த்தை தூய்மையானது, அது எல்லாருக்கும் வாழ்வளிப்பதற்கானது. நம்ம ஒழுங்கினமா இருந்தோம்னா, நம்முடைய நடத்தைகள் சரியா இல்லைன்னா அந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு அது அருவருப்பாக தெரியும். இதெல்லாம் படிக்கக்கூடாது. பல பேர் ஆண்கள் கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்ச்சி. தவறு செய்கிறவர்கள் இப்போ அப்போ நம்ம கோயிலுக்கு வரதுனா நம்ம பரிசுத்தவான் என்பது பொருள் அல்ல. ஆனால் தவறு செய்வதை ஒரு ப்ரொஃபஷனலாகவே செய்கிறவங்க கோயிலுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறதுனுடைய விளைவு என்ன? அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதே கிடையாது. கேட்டால் திருந்தணும். நான் திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்? இதுதான் நீங்க இருக்கிற நிலை. ஏன் கோயில் எளிமையா இருக்குதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை, குடும்ப தேவைகள், குடும்ப பிரச்சனைகள், உறவுகளை பார்க்க போயிருப்போம், அதெல்லாம் வேற. ஆனால் நான் செய்கின்ற பாவங்கள் நான் ஆண்டவரை முகமுகமாக சந்திப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் எனக்கு தடையாக இருக்குமானால் நான் என் பாவங்களைத்தான் விட்டுவிட வேண்டுமே தவிர கடவுளுடைய வார்த்தையை கேட்பதையோ படிப்பதையோ விட்டுவிடக்கூடாது. அது என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கான மருந்து. அதை படிக்கின்ற போது இனிமையான ஒரு உணர்வும் அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும். அது பரிசுத்தமானது. அது என்னை பரிசுத்தமாக்குவதற்கானது. என்னை தூய்மைப்படுத்தி கடவுளுடைய பிள்ளையாக வைத்திருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மருந்து. அதை நான் எப்பொழுதும் உணவாகவும் மருந்தாகவும் அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கின்ற போது நான் ஆண்டவர் அளிக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கடவுளுடைய வார்த்தை இனிமையானது. அது எனக்கு வழியாக இருக்கிறது, எனக்கு ஒளியாக இருக்கிறது, என் வாழ்விற்கான உணவாக இருக்கிறது. கடவுளின் கட்டளைகள் எனக்கு உணவாக இருக்கிறதா, அல்லது அதை நான் விஷம் போல பார்த்து விலகி போகிறேனா என்பதை என்னுடைய நடத்தைகளை நான் என்ன பண்ணணும், சரி செய்கின்ற போதுதான் அது தெரியும். என் நடத்தையை நான் சரி செய்து கொள்ள விரும்பினால் அது எனக்கு உணவாகவும் மருந்தாகவும் தெரியும். நான் பாவத்திலே ஊறிப்போய் இருக்க விரும்புகிறேன் என்றால் அது எனக்கு விஷமாகத்தான் தெரியும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நாம் வலிந்து பற்றி பிடித்து அதன்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அது எனக்கு ஒளி அளிக்கின்றது, அறிவொளி ஊட்டுகின்றதாக கடவுளுடைய கட்டளைகள் இருக்கிறது என்கின்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதோடு கூட கடவுளின் வார்த்தை மீட்பளிக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. சொல்லி முடிக்கும் போது அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என் கற்பாரையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே. அப்போ கடவுள் எனக்கு கண்மலையும் எனக்கு மீட்பெருமாக இருக்கிறார் என்பதை எனக்கு தெளிவூட்டுவது எதுதான்? கடவுளுடைய வார்த்தைகள் தான். இல்லைன்னா கடவுள் எனக்கு மீட்பராக இருக்கிறார் என்பதை என்னாலே உணர்ந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது. ஆகவே மீட்பர் அண்டைக்கு வழி நடத்துகின்றவைகளாய் கடவுளுடைய வார்த்தைகள் கட்டளைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ திருமறை என்பது ஒரு பைலா. ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா அந்த நிறுவனத்துக்குன்னு என்ன இருக்கும்?
பைலா அண்ட் ஸ்டாண்டிங் ரூல்ஸ்னு வச்சிருப்பாங்க. சிலது சட்டங்களாக இருக்கும், சிலவை விதிமுறைகளாக இருக்கும். விதிமுறைகளை விட சட்டம் என்பது மேலானது. சட்டத்தை மாற்ற முடியாது. விதிமுறைகள் என்ன பண்ணலாம், கால சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்தியா இருக்குதுனாக்கா இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை யாராலும் மாற்ற முடியாது. சட்ட வரையறைகளை ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணலாம், ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ திருமறை கடவுளுடைய வார்த்தைகள் என்பது, கடவுளின் கட்டளைகள் என்பது மாற்ற முடியாது. அதற்கு நம்மை நாம் ஒப்புவித்து வாழுகின்ற மக்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெனிசிஸ் தொடக்க நூலிலே போய் பார்த்தோமானால் 1ஆம் பிரிவு 24 முதல் 31 வசனங்களை பார்த்தோமானால் கடவுளின் வார்த்தை என்ன செய்கிறது என்றால், கடவுளின் வார்த்தை படைக்கின்ற ஆற்றல் உடையதாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தை படைக்கும் ஆற்றல் உடையது. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எப்படி படைத்தார்? தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே படைத்தார். சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் உண்டாக கடவுள் என்றால் அவைகள் உண்டாயின. வானத்தையும் பூமியையும் படைத்தார், வார்த்தையினாலே படைத்தார். ஆகவே கடவுளின் வார்த்தைகள் படைக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் நாசியிலிருந்து அவருடைய சுவாசத்தை, மூச்சு காற்றை ஊதினார், நமக்குள்ளே வாழ்வு வந்தது. ஆகவே வாழ்வளிக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது, படைக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தொடக்க நூல் ஆதியாகமம் 1 முதல் 24 முதல் 31 வசனங்களை படித்தோமானால் அங்கே இருக்கிறது. அங்கேயும் உடன்படிக்கை. மனிதர்கள் தனிமையாக இல்லாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து பலுகி பெருகி அந்த உடன்படிக்கையை நிலைத்திருந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து அவருடைய திருவுளத்தை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற வழிமுறை காட்டுகின்றதாக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்று வருகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் வழிநடத்துகின்ற, படைக்கின்ற, உண்டாக்குகின்ற ஆற்றலுடையதாக இருக்கின்றது. 3வது இந்த நாளினுடைய திருமுக பகுதியை பார்த்தோமானால் 2 தீமோத்தேயு 3ஆம் பிரிவு 10 முதல் 17 வசனங்களை நாம் படித்து பார்த்தோமானால் பவுலினுடைய வார்த்தைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகள். சட்டம்னு ஒன்று இருக்கும், அதை அவ்வப்போது நினைவூட்டுகின்ற அந்த செயலுக்கு பேர் தான் என்னது, அறிவுரை கூறுதல். அப்போ என்லைட்டன்மென்ட் இந்த டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக தொடர்ந்திருக்க செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த உணர்த்துதல் என்பது கடவுளின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டதாக இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தைகள் என்பது இந்த பகுதிக்குள்ளாக நின்று பார்க்கின்ற போது அவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஆகவே திருச்சபைக்கென்று சட்ட வரையறைகளும் ஒழுங்கு விதிகளும் நடைமுறை சட்டங்களும் இருக்கின்றன. அப்போ அரசியல் சாசனம், நடைமுறை விதிகள் என்று வருகின்ற போது திருச்சபைக்கும் அது இருக்கிறது. திருச்சபைக்கான சட்டங்களும் விதிமுறைகளும் என்னவென்றால் கடவுளின் வார்த்தை தான். ஏன்னா இந்த திருச்சபை மனிதர்களாலே கட்டப்பட்டதாக இருக்கலாம், ஆலயம் மனிதர்களாலே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் திருச்சபையை கட்டியவர் யார் தான்? கடவுள் தான். கிறிஸ்து தான் திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கிறார். கிறிஸ்து தான் திருச்சபையின் தலைவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவிலே நாம் வேரூன்றி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தையின் வழியாக நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அந்தந்த நாளுக்கான பணி என்ன என்பதை சொல்லுகின்ற செயல் தான் என்னது, அறிவுரைகள் அல்லது வழிகாட்டுதல்கள். ஆகவே இங்கே திருச்சபைக்கு பவுல் சொல்லுகின்ற போது தீமோத்தேயுக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறார். தீமோத்தேயு திருச்சபையினுடைய ஆயராக இருக்கிறார். அப்போ குருவாக இருந்து, தீமோத்தேயுக்கு குரு யாரு? தலைமை ஆசிரியர் யாருனாக்கா பவுல். பவுலாவே ஆண்டருடைய பாதையிலே நடத்தப்பட்டு ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தப்பட்டவர் தான் தீமோத்தேயு. அவர் மூலமாக திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது என்ன சொல்றாருன்னா, நீ கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அதை விசுவாசத்திற்கு ஏதுவாகவும் திருச்சபையினுடைய ஒழுங்குக்கு ஏதுவாகவும் அதை என்ன பண்ணணும், கற்பிக்கவும் கடைபிடிக்கவும் அதிலே ஊன்ற கட்டப்படவும்
நிலைத்து நிற்கவும் வேண்டும். திருச்சபை இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் போய் பார்த்தோம்னால் WCC என்கின்ற ஒரு அமைப்பு 1948 உருவாக்கினார்கள். 1910 எடின்பரோ மாநாடு என்று சொல்லப்பட்ட ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அது என்னன்னாக்கா உலகம் முழுவதும் தேசிய உணர்வும் அதன் வழியாக அர்ப்பணி இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரே திருச்சபையாக இருக்கும்படிக்கு அந்தந்த நாட்டிலேருந்து அந்தந்த மிஷினரிகள் போய் ஊழியம் செய்கிறாங்க. அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, போட்டி மனப்பான்மைகள் நிறைந்தவைகளாக இருக்குது. எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பதற்காக வேர்ல்டு மிஷினரி கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா மிஷினரி இயக்கங்களுடைய பிரதிநிதிகளும் கூடி பேசி அதன் பிறகுதான் ஒருமித்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதற்கு இடைப்பட்ட காலங்களிலே ஃபெய்த் அண்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. இப்போ ஃபெய்த் பற்றுறுதியும் ஒழுங்கும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. நான் கிறிஸ்தவன் என்றால் எனக்குள்ளே ஆண்டவரை குறித்த விசுவாச தெளிவு இருக்க வேண்டும். அதே போல திருச்சபைக்கான ஒழுக்கம் என்னிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு திருச்சபை ஒரு அமைப்பாக நிறுவனமாக செயல்படுகின்ற போது இந்த நிறுவனத்திற்கேற்ற ஒழுக்கமும் என்னிடத்திலே இருக்கணும். ஆகவே கடவுளின் வார்த்தை என்பது விசுவாசத்தை மாத்திரம் கற்பிப்பது அல்ல, ஒழுக்கத்தையும் கற்பிக்கின்றதாக இருக்கிறது. நமக்குள்ளே தனி மனித வாழ்விலே விசுவாசம் இருக்கணும். ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வருகின்ற போது அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு டிசிப்ளின் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நான் நினைக்கிறதெல்லாம் விசுவாசம் நினைச்சுக்கிட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவருடைய விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அதை வைத்து திருச்சபை பிளவுபடுத்துவதோ இருக்கக்கூடாது. திருச்சபைக்குள்ளே எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் நினைக்கிறதெல்லாம் போதித்து திருச்சபை பிளவுபடுத்தி விட்டு போய்விடக்கூடாது. கட்சி மனப்பான்மையை திருச்சபையிலே வளர்க்கின்றவராக இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒழுக்கத்திலே நாம் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஆகவே விசுவாசம் இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை விசுவாசத்தை தருகிறது, விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. அதே வேளையிலே ஒழுக்கத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. ஆகவே நான் ஆண்டவர் மீது விசுவாசம் உடையவனா இருக்கிறேன், ஜபம் பண்றேன், காலையில எழுந்திருப்பேன், ஜபம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், பைபிள் வாசிப்பேன். 10 மணி ஆனால் எங்கன்னா போய் கடை திறந்த பிறகு எதையாவது போட்டு மயக்கத்தில் இருந்தால் தான் இந்த நாள் பொழுது போகும் அப்படின்னா அது கிறிஸ்தவ வாழ்வ? விசுவாசம் இருக்குது, நல்லா ஜபம் பண்றேன், எல்லா ஆன்மீக ஒழுக்கமும் இருக்குது, ஆனால் தனி மனித ஒழுக்கம் இருக்குதா நம்மகிட்ட? அப்போ புறம் கூறுதல், சக மனிதருக்கு எதிரான பேச்சுகள் அல்லது என்னுடைய உடலை கெடுத்துக் கொள்ளுகின்ற இச்சைகள், இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள், இவற்றையெல்லாம் செய்து கொண்டே நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. அங்கே ஆண்டவருடைய பெயர் சீர்குலைக்கப்படும். ஆகவே இதை மனதிலே வைத்து திருச்சபை என்கின்ற இந்த இயக்கத்திற்குள்ளாக நாம் வருகின்ற போது தனிநபர் சார்ந்த ஒழுக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த கம்யூனிட்டியோடு இணைந்து போகக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். இவை இரண்டுமே கடவுளுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி, என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கின்ற ஒரு விசுவாச வாழ்வு இருக்க வேண்டும். இந்த சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஒழுக்கம் என்னிடத்திலே இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையிலே இந்த சமூகம் இயங்குவதற்கு, இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துகின்றதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கவும் கற்பிக்கவும் வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த புரிதல்களோடு இந்த நாளுடைய நற்செய்தி பகுதிக்குள்ளே வந்தோமானால் ஆண்டவர் இயேசு இதைத்தான் சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த உலகத்தை மீட்பதற்காக கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் இந்த உலகத்திலே நற்செய்தியாக போய் அறிவிக்க வேண்டும். அது என்ன பலன் கொடுக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் அதுக்காக நேரம் செலவு பண்ணாதீங்க. ஒருத்தர் நற்செய்தி அறிவிக்கிறேன், அவர் திருந்திட்டாரான்னு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விதைக்கிறோம், விதைச்சிட்டு போய் தினந்தோறும் அந்த விதையை கிளறி பார்க்கலாமா? அதை நம்ம கிளறி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 நாள் ஆச்சுன்னா விதை அது தானே என்ன பண்ணலாம்? அந்த விதை நல்லதாக இருக்குமானால் 8 நாள் கழிச்சு போய் பார்த்தோன்னா அந்த விதை முளைச்சி அது என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்திருக்கான்.
நான் விதைச்சிருக்கிறேன், அது எப்படி முளைக்குதுன்னு போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா போய் தினந்தோறும் கிண்டிட்டு இருந்தால் என்ன ஆகும்? 3ஆம் நாளில் அந்த விதை செத்துப்படும் இல்லையா? ஆகவே அது வளர்கிறதா வளரவில்லையா என்பதை அதற்கு ஏற்ற காலம் வரும் வரையிலும் அதை போய் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விதைத்து கொண்டே இருங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை நற்செய்தியாக இந்த உலகத்திற்குள்ளே விதைத்து கொண்டே இருங்கள். அறுவடையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விளைய செய்கிறவர் ஆண்டவர், அறுவடை செய்வதற்கு ஆட்களை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் கடவுளுடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கற்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பணியை தினந்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லுகின்ற கிறிஸ்டல் அண்ட் கிளியரான மெசேஜ். ஆகவே நற்செய்தியை நாம் கேட்கிறவர்களாயும் அதன்படி வாழ்கிறவர்களாயும் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவர்களாயும் இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாள் வருகின்ற போது அவர் அதை நீதி விசாரணை செய்து அறுவடை செய்து அந்த பலனை பரலோகம் என்கின்ற விண்ணரசு என்கின்ற களஞ்சியத்திலே அவர் சேர்த்துக் கொள்வார். விதைக்கிறவர்களையும் அறுவடை செய்கிறவர்களையும் அதனால் விளைந்த ஆன்மாக்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய களஞ்சியத்திலே, விண்ணரசிலே, ஆண்டவருடைய அரசிலே அவர் சேர்த்துக் கொள்வார். நம்முடைய பணி, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைந்திருக்கிறோம். நமக்கு நற்செய்தியை அறிவித்தவர்கள் இவர்களெல்லாம் பெரிய அப்படியே தீர்க்கதரிசிகளாகவும் பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களாகவும் ஆயிடுவாங்க நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் கடவுளுடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கடவுள் அதை நம்மளுக்குள்ளே வளர்த்தெடுத்து நம்மை இப்போது ஆன்மாக்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்துகின்ற பணியை நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு விதைப்போம், அது பலன் அளிக்கும். அந்த பலனை ஆண்டவர் அறுவடை செய்வார். எனவே இந்த சிந்தனைகளை மனதிலே வைத்தவர்களாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய அரசை சுதந்திரிப்பவர்களாக மாத்திரமல்ல, எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு வழி நடத்துகின்ற மக்களாக இருப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோம். நாமே ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆற்றல்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோதரும் பாத்திராக இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய திருமணங்களுக்கு வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திருவசனங்களை தியானிக்கவும், உம்முடைய திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர்களை துணை செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நிலைநிற்கவும், எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை நாங்கள் சரி செய்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்வியல் முறையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற மக்களாக இருக்கும்படிக்கு உங்களுடைய நற்செய்தியின் பாத்திரங்களாக, சீடர்களாக, உடைய ஊழியர்களாக எங்களை பயன்படுத்த வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை தந்து எங்களை பயன்படுத்தி காத்துக் கொள்கிறார்கள். துதி, கனம், மாட்சிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும், தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும், மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலம் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வாழ்த்தி காப்பனவாக. ஆமேன்.